எப்படி வந்து ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம மொபைலில் எந்த விதமான ஆப்புமே இல்லாமல் டைரெக்டாக யூடியூப்லேருந்தே எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப் வந்து தேவையில்லாமல் நம்ம மொபைலில் ஸ்பேஸை தான் அடைச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆப்பே இல்லாமல் எப்படி டைரெக்டாக யூடியூப்லேருந்தே வீடியோஸை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட க்ரோம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். க்ரோமில் போயிட்டு யூடியூப் போங்க, www.youtube.com. ஸோ அங்கே யூடியூப் போனதுக்கப்புறமேலு உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ அமேசான் ஃபேஸ் அண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு வீடியோவே நான் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேலு மேலே அட்ரஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள். அங்கே youtube.com அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் யூக்கும் டியூபுக்கும் நடுவில் மேஜிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மேஜிக்னு டைப் பண்ணி என்டர் அமுத்திடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போகும், சேவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் டவுன்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து எந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டியாக வேணுமா, இல்லை 480 பிக்சல்ஸாக வேணுமா, 320 பிக்சல்ஸாக வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்துட்டு ஆடியோ மட்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற MP3 ஃபார்மேட்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஹெச்டி ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணவே ப்ரிப்பேரிங் டவுன்லோட் லிங்க்ஸ்ன்னு சொல்லி வரும். வந்துட்டு கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு க்ரீன் கலரில் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆனதுமே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளேபேக் ஹாஸ் பீன் டவுன்லோடட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. இங்கே ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ SD கார்டில் சேவ் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோரேஜ் எமுலேட்டட் SD கார்டில் எனக்கு ஆக்சுவலாக இது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ டைரெக்டாக உங்கள் வீடியோ இப்போது டவுன்லோட் ஆகி உங்கள் மொபைல் SD கார்டுக்கே வந்துச்சு. ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வீடியோ வந்துட்டு யூடியூப்லேருந்து எந்த சாஃப்ட்வேருமே இல்லாமல் எந்த ஆப்புமே இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.